வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி வந்து ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 845 அப்படின்றது தான் இன்றைக்கான ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 886 அப்படின்ற நம்பர் தான் வந்து நம்ம கெஸ்ஸிங் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த பேட்டர்னுமே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பேட்டர்னை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது BC 86 அப்படின்னு நம்ம கொடுத்ததுக்கு ரீசன் வந்து போன மாதம் வந்து இதே டேட்டில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து அவன் ஃபாலோ பண்ணியிருந்தான். அதாவது ஒரு 89, இங்கே பாருங்கள் ஒரு 93, ஒரு 40, BCயில் 53, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 80. ஸோ இந்த 63க்கு அவன் டைரெக்டாக வந்து அவன் அந்த 63 86 அப்படின்னு திருப்புவான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம BCயில் 86 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வீக்லி சார்ட்லேருந்து அவன் அழகாக எடுத்து இந்த நம்பரை வந்து கரெக்டாக கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ வீக்லி சார்ட்லேருந்து இங்கே பாருங்கள், வீக்லி சார்ட்டில் ஒரு மெத்தட் வந்து அவன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அதை வச்சு தான் வந்து இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பரும் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து அந்த மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்குற அந்த ஸ்டெப்பும் நம்பரும் உங்களுக்கு கிளியராக புரியும். சரிங்களா? ஸோ அதனால் இங்கே பாருங்கள், போன சாட்டர்டேலேருந்து நம்ம ஒரு பேட்டர்ன், அதாவது போன வாரத்தில் என்ன நம்பர் கொடுத்துருக்கானோ அதே நம்பரை தான் வந்து அவன் கீழேயும் அதே வாரத்துக்கு நெக்ஸ்ட் டே வந்து அந்த நம்பர் வந்து கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள், ஒரு ஏசியில் வந்து ஒரு 47 இருக்குங்களா, அதை அப்படியே வந்து அவன் ஸ்வாப் பண்ணி மறுபடியும் ஏசியில் 74 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கான பேட்டர்னும் வந்திருக்கு. 84 கீழே பாருங்கள், ஏபியில் ஒரு 84. ஸோ சேம் நம்பரை அப்படியே கொடுத்துட்டான். ஒரு நம்பர் அவன் வந்து இந்த ஒரு 4 நாளாக வந்து சேம் பேட்டர்னை தான் வந்து அவன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அதாவது சண்டே வந்த ரிசல்ட் பாருங்கள், BCயில் 01, திருப்பி அதே அந்த ஒரு நம்பர் அந்த 0 மட்டும் திருப்பி 15 அப்படின்னு சொல்லி ஏபியில் வந்து 15 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா BCயில் வந்து ஒரு 56, திருப்பி வந்து ஏபியில் ஒரு 56. ஸோ ஒரு பேட்டர்ன் வந்து இங்கே ஏசி, இங்கே BC, மறுபடியும் வந்து BCயை ஏபி, அகைன் இங்கே வந்து ஏபி வந்து சேம். ஸோ ஒருவேளை நாளைக்கு இந்த பேட்டர்னில் அவன் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா இந்த நம்பரை எடுத்து தான் அவன் வந்து நாளைக்கு கேமில் ஆட போகிறான். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் கரெக்டாக வந்து ஒரு 4 நாள் வந்து ஃபாலோ அப் ஆயிருக்கு. ஸோ நாளைக்குமே இந்த பேட்டர்ன் வந்து வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த பேட்டர்னில் உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங் நம்பர் வந்து நான் மெத்தடில் சொல்ல போகிறேன். அதாவது 380. ஓகேங்களா? ஸோ இந்த 380ல் அவன் ஒருவேளை நாளைக்கு இந்த நம்பரை வந்து அவன் திருப்புறான். எந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 30, BCயில் வந்து 30 அப்படின்னு இருக்கீங்களா. ஸோ இந்த BC 30 வந்து அவன் ஏசியில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள், அவன் வந்து நம்பரை வந்து திருப்பாமல் ஏசியில் வந்து 30 அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா அதுக்கான மெத்தடும் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். ஏன்னா வந்து 830 இருந்தால் வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு சின்ன குழு வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், மந்த்லி சார்ட்லேயும் வந்து ஒரு மெத்தட் வந்து இருக்குது. மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், போன மாதம் வந்து சார்ட்டு கவனிங்க. இங்கே பாருங்கள், ஒரு 145, அது கீழே பார்த்தீங்கன்னா 141. அதுக்கு ஒரு மாதம் விட்டு 280, இந்த 280 வந்து 808 அப்படின்னு சொல்லி திருப்பியிருப்பான். அதாவது ஏபியில் இருக்க 14, அந்த 14 வந்து ஏபி வந்து 14 இல்லைங்களா. ஸோ அதை வந்து ஏபியில் 14 அப்படியே வச்சுட்டு ஏபோர்டு வந்து திருப்பி அப்படியே வந்து சேமாக வச்சுட்டான். அதே மாதிரி ஒரு மாதம் விட்டு இந்த 280 வந்து அவன் எப்படி திருப்பியிருக்கான் அப்படின்னா 808, அதாவது BCயை வந்து ABBC அப்படின்னு சொல்லி இந்த 2 நம்பருமே வந்து அழகாக வந்து 14 இங்கே வந்து இந்த 80 வச்சு இந்த கேமை வந்து முடிச்சிட்டான். அதாவது ஒரு மாதம் விட்டு இன்னொரு மாதத்தில் வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ நடுவில் இருக்க அந்த மந்த், அதாவது February மந்தில் இருக்கிறத வந்து அவன் January மந்த் எப்படி வந்து மார்ச் கிடச்சானோ அதே மாதிரி February மந்தில் இருக்கிறத அதே பேட்டர்னில் ஏப்ரல் மந்த்து சேம் டேட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், ஒரு 23 ஏசியில் வந்து 23, அதில் வந்து அடுத்த நாள் எப்படி திருப்பியிருக்கானா ஒரு நம்பரை மட்டும் திருப்பி 28 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அதனால் நாளைக்கு இந்த 85 ஏசியில் இருக்க 85 ஒரு நம்பரை மட்டும் திருப்புறான் அப்படின்னா நமக்கு 80 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏசியில் வந்து 80 அப்படின்ற நம்பர் வந்து வரும். ஓகேங்களா?
ஸோ அதனால் ஏசியில் 80 வருது அப்படின்னா ஒரு வேளை பி போர்டு என்னவா இருக்கும். ஏன்னா வந்து ஏசியில் 80 அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறதாலும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்ம வந்து வீக்லி அதாவது டெய்லி சார்ட் அதில் வந்து வீக்லி சார்ட்டில் வந்து 830ன்றது வந்து நம்ம ஏற்கனவே வந்து இதில் இருந்தால் நமக்கு வந்து வரப்போகுது கெஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து 30 அப்படின்ற நம்பர் வந்து அவன் ஏசியில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் 30 இல்லை அதோட பவர் நம்பர் 80 ஏசியில் வந்து ரெண்டுமே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 80 இருந்தாலும் ஓகே, இல்லை 30 இருந்தாலும் ஓகே. ஏ போர்டு வந்து 8 3. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு நம்பருமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் நான் அடிக்கிறேன்னா அந்த கேமில் கண்டிப்பாக அந்த பேட்டர்னில் அந்த நம்பர் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து நான் வீக்லி சார்ட்டில் இன்றைக்கி இந்த மெத்தடை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனை வச்சு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு நம்பரும் வந்து கொடுக்குறேன். அதோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கேமில் பி போர்டு என்னவா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த 4 வந்து அவன் திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 45 அந்த 4 திருப்பி 9 அப்படின்னு கொடுப்பான் அப்படின்றது ஒரு சின்ன கெஸ்ஸிங். அதாவது நம்ம வீக்லி சார்ட்டில் ஒரு நம்பரை வந்து அவன் கரெக்டாக வந்து பி போர்டு ஆடினானா பி போர்டு, இல்லை சி போர்டு ஆடுறானா சி போர்டு அப்படின்ற அந்த நம்பர் வந்து வந்துட்டுருக்கு. அதனால தான் வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து 3 8, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இங்கே 5. அதாவது இங்கே பி போர்டு, அடுத்தது ஏ போர்டு. ஸோ ஒருவேளை நாளைக்கு அவன் மறுபடியும் பி போர்டு எடுத்து ஆடுறான் அப்படின்னா இந்த 4க்கு ஒரு 9 அப்படின்ற நம்பர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் நான் அந்த 30 எடுக்கிறேன் அப்படின்னா 390 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு, பிசியில் 90 அப்படின்ற நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பாசிபிலிட்டிஸ். ஏன்னா வந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு பி போர்டு ஆடிருக்கான், அடுத்தது ஏ போர்டு. அந்த கண்டினியூவேஷனில் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4க்கு இந்த ஒரு நம்பரை திருப்பி 9, அதாவது 390 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 90 பிசியில் வந்து நான் ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு மந்த்லி இந்த மந்தில் வந்து ஒரு பேட்டர்ன் பாருங்கள். 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி ஏசியில் வந்து 90 இருக்குது பாருங்கள். 980 ஏசியில், அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி 980. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 10 நாள் விட்டு 12ஆம் தேதி 901. ஓகேங்களா. ஸோ அடுத்த நாளைக்கு டேட் வந்து 22. ஸோ நாளைக்கு ஒரு வேளை ஏசி வந்துருச்சு, ஏபி வந்துருச்சு. ஸோ பிசியில் நாளைக்கு ஒரு 90 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே ஏ போர்டில் வந்து 3 இல்லை 8 வந்து நம்ம கெஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ 390 இல்லைனா 890 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா 90 வந்து இந்த மாதம் வந்து அவன் கரெக்டாக 10 நாள் கேப். ஏன்னா ஏப்ரல் 2, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 12. ஸோ நாளைக்கு 22. அந்த கேப் நம்பர் கரெக்டாக அவன் வந்து அந்த 90 வந்து கேமில் ஆடிட்டுருக்கான். ஸோ அதனால் நாளைக்கு பிசியில் வந்து 90, ஏன்னா வந்து இங்கே ஏசியில் ஒரு 90, ஏபியில் ஒரு 90, அதுக்கு அடுத்து பிசியில் மட்டும் பெண்டிங் இருக்கிறதுனால பிசியில் நாளைக்கு நான் உங்களுக்கு 90 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ 90 அப்படின்ற நம்பர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பிசியில். ஸோ பிசியில் 90 வருது அப்படின்னா உங்களுக்கு ஏ போர்டில் நான் 2 நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து 8, இன்னொன்று வந்து 3. ஓகேங்களா. ஸோ இந்த 2 நம்பருமே வந்து ஏ போர்டில் இருக்குது. நீங்கள் ஏ போர்டில் என்ன நம்பர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுறதுனாலும் உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. 390 அப்படின்ற ஒரு சிங்கிள் நம்பராக வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங் நம்பருக்கு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.